அங்கிள் ஸோ இதுதான் என்னோட ஹாஸ்பிட்டல். வெரி நைஸ் வெரி நைஸ். தேங்க்ஸ் அங்கிள். ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ள ஒரு பேஷண்ட் வந்த உடனே தான் குணமாயிடணும்னு நம்பிக்கை வரணும். அதான் நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு அடையாளம். அது உங்கள் ஹாஸ்பிட்டலில் நான் பார்க்குறேன். தேங்க்யூ அங்கிள். ஓகே ஓகே. தேங்க்யூ ஸோ மச். ஓபியிலேருந்து ஆப்ரேஷன் தேட்டர் வரைக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறீங்க. நான் ஹெல்த்தின்னு ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் ஹெல்த்தியாக இருந்தால் தான் வர பேஷண்ட்டை க்யூர் பண்ணி ஹெல்த்தியாக அனுப்ப முடியும். அங்கிள் நீங்கள் சொல்கிறது முழுக்க முழுக்க உண்மை அங்கிள். டாக்டர் தொழிலுக்குன்னு தனி பெருமை உண்டு. அது என்னன்னா, எல்லா தொழிலையும் ப்ரொஃபஷன் ஆகிற வரைக்கும் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் டாக்டர் தொழிலில் மட்டும்தான் ப்ரொஃபஷன் ஆன அப்புறமும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் சக்ஸஸ் நம்ம கையில் இல்லை, ஆண்டவன் கையில் தான் இருக்குது. அங்கிள் யூ ஹவ் given a new description for our profession. ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலை இவ்வளவு அழகாக மெயின்டைன் பண்ணுற நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலை கட்டணும்னு அந்த ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சொல்கிற இவ்வளோ பெருமைக்கும் நான் மட்டும் காரணம் இல்லை. எனக்கு ஈக்குவலாக பாடுபடுற சைலஜா ஒரு காரணம். அஃப்கோர்ஸ், நான் வந்த உடனே பல ஆஸ்பெக்ட்ஸில் அவங்க ஈடுபாடை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். சிவா, நான் ஒரு விஷயம் கேட்டால் நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்களே? இல்லை அங்கிள், எதுவாக இருந்தாலும் கேளுங்க. என்னுடைய ஹாஸ்பிட்டலில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் சைக்காட்ரிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் ஒரு நல்ல டாக்டர் இல்லை. அதான் ரொம்ப சிரமப்படுறேன். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா சைலஜாவோட சர்வீஸை எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீங்கள் சைலண்ட்டாக இருக்கிறத பார்த்தா நான் ஏதாவது தப்பாக கேட்டேன்னா? நோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள். நான் எதுக்காக இப்படி... சிவா, எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. நீங்கள் 2 பேரும் நல்லா யோஜனை பண்ணி ஒரு நல்ல முடிவை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். டேக் யுவர் ஓன் டைம். இல்லை அங்கிள், அது வந்து நான் ஷைலஜா நீங்கள் ரூமுக்கு போங்க. நான் அங்கிள் கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். ப்ளீஸ் ஷைலஜா. சைலஜாவுடைய சர்வீஸை பார்த்து எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப முடியுமான்னு நான் சும்மா கேஷுவலாக தான் கேட்டேன். ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய உண்மை மறைஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. சைலஜா உங்களுக்கு எவ்வளவு நெசசரின்னு இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்கள இங்கேருந்து பிரிக்க நினச்சது எவ்வளோ பெரிய பாவம்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐ ஆம் சாரி மிஸ்டர் சிவா. ஐயோ அங்கிள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உண்மையான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. பாவம், நீங்கள் என்ன செய்வீங்க? ஓகே சிவா, நான் கிளம்புறேன். ஓகே அங்கிள், நான் உங்களை வீட்டில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. ஹலோ ஷைலு, என் ரூமுக்கு வா. ஓகே. சிவா,
உட்கார் ஷைலு. பேசிக்கிட்டு இருக்கும்போது பாதியில் உன்னை வெளியே அனுப்புனதுக்கு ஐ எம் வெரி சாரி ஷைலு. சீனியர் சொன்னா ஜூனியர் கேட்டுதானே ஆகணும். ஐ திங்க் நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களை தப்பா புரிஞ்சுக்கிற உரிமை எனக்கு இருக்கா சிவா? ஷைலு, உன்னை அவரோட ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டதும் நான் ஒரு செகண்ட் அப்படியே ஆடியே போயிட்டேன். அதுக்கப்புறம் உன்னை அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப முடியாத காரணத்தை எடுத்து சொன்னேன். அவரும் சரின்னு போயிட்டாரு. அவர் சரின்னு சொல்ற அளவுக்கு நீங்க அப்படி என்ன சொன்னீங்க? என்னோட பர்சனல் லைஃப்க்கு பாரோ எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு என் ப்ரொஃபஷனல் லைஃப்க்கு சைலஜா முக்கியம்னு சொன்னேன். நிஜமாவே அப்படிதான் சொன்னீங்களா? எஸ். தேங்க்யூ சிவா. ஓகே ஓகே ஓகே, வெக்கப்பட்டது போதும், வா ரவுண்ட்ஸ் போலாம். சரி. அண்ணா, என்னண்ணா பெட்டியோட எங்க கிளம்பிட்டீங்க? என்னம்மா பார்த்தா தெரியல? ஊருக்கு தான் 4 மணிக்கு ஃப்ளைட்டு. கால் டாக்ஸிக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். என்ன ஊருக்கா? நீங்க வந்த வேலை இன்னும் முடியவே இல்லையே. ஏமா முடியல? அதான் ஜாம் முடிஞ்சு போச்சே. ஜாம்னு முடிஞ்சிடுச்சா? என்ன சொல்றீங்க நீங்க? அதாம்மா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் செமினார், அதான் முடிஞ்சு போச்சே. ஐயோ, நீங்க அதுக்காக தான் இங்க வந்தீங்களா? பின்ன என்னம்மா இவரு எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறாரு? நீ கொஞ்சம் சும்மா இரு. அவருக்கு சின்ன வயசுல இருந்து ஞாபகம் மறதி. அவர் சாப்பிட்டதே அவருக்கு மறந்து போயிடும். என்ன, என் பொண்ணோட வாழ்க்கை பத்தி உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல, அதான் அந்த ஷைலஜாவை என் மாப்பிள்ள கிட்ட இருந்து பிரிக்கணும்னு சொன்னல, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? அதை மறக்கலனாகு. அதை பத்தி சொல்றதுக்கு விசேஷமா ஒண்ணும் இல்ல, அதனால சொல்லல. என்னன்னு இப்படி அலட்சியமா சொல்றீங்க? இன்னைக்கு எங்க வீட்டுல குழந்தை விட்டு எரியற பிரச்சனையே அதான். எரியட்டுமேனாகு. இது வீட்டு கூரை மேல எரியற நெருப்பு இல்ல, வீட்டுக்குள்ள அடுப்புல எரியற நெருப்பு. அதான் அலட்சியமா சொன்னேன். சொல்றது புரியும்படியா சொல்லுங்களேன் மாமா. நல்லா புரியும்படியா சொல்றேன், கேட்டுக்கம்மா. உன் விஷயமா அந்த சைலஜா கிட்டையும் உன் புருஷன்கிட்டையும் பேசினேன். அப்பதான் எனக்கே ஒரு உண்மை தெரிஞ்சது. என்ன உண்மை தெரிஞ்சது? சைலஜா இருக்க வேண்டியதே சிவா கிட்ட தான். அவளை அங்கேருந்து பிரிக்க நினைக்காதம்மா, அது மகா பாவம். உன் மாப்பிள்ளை கிட்ட நான் மனசை விட்டு பேசினம்மா. சைலஜாவை அங்கேருந்து அனுப்ப முடியாதுன்னு தீர்மானமா சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கான காரணத்தையும் சொன்னார். அதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சுமா. அதத்தான் கேக்குறோம், ஏன் அவளை அங்கிருந்து அனுப்ப முடியாதா? அதை நான் சொன்னா அது அநாகரிகம்மா. டாக்ஸி வந்துருச்சு, நான் கிளம்புறேன். அப்படின்னா என் வாழ்க்கையை அவ கூட பங்கு போட்டு சொல்றீங்களா? ஏம்மா பங்கு போட்டுக்கணும்னு நேரவா திங்க் பண்ற? ஒரு பொண்ணுக்கு உன் வாழ்க்கையில பங்கு தரேன்னு பிராடா திங்க் பண்ணேன். அதாம்மா உனக்கு நல்லது. நீங்க முடிவா என்னதான் சொல்றீங்க மாமா? இனிமே அனாவசியமா உன் புருஷன் மேல சந்தேகப்படாத. சைலஜாவை அந்த ஆஸ்பத்திரியிலேருந்து அனுப்ப முயற்சி பண்ணாங்க. நான் வர்றேன். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. எல்லாம் உன்னாலதான். என்னமோ பெருசா பேசுனீங்க. எங்க அண்ணன் வரட்டும், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும், அந்த ஷைலஜா அவர் கூட அனுப்பிச்சிடலான்னு பார்த்தேன்ல. உங்க அண்ணன் என்ன சொல்லிட்டு போறாருன்னு. அந்த ஷைலஜாவை ஹாஸ்பிட்டல விட்டு அனுப்ப முடியாதா? இல்ல, இனிமே நான் உயிரோட இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் யாருக்காக உயிரோட இருக்கணும்? வேண்டாம், நான் ஒரே அடியா என்ன இது? அரு, அருதி, என்னடி தேடிட்டு இருக்க? ஐயோ, என்ன இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்க? என்ன பண்ற? சாக போறேன். நான் செத்த பிறகு அந்த ஷைலஜாவும் பொண்ணா தத்த எடுத்து உன் மாப்பிளை கட்டி வச்சு அழகு பாரு. நீங்க எல்லாம் சந்தோஷமா இருங்க, நான் மட்டும் செத்து போறேன். ஏய், பைத்தியக்காரத்தனமா ஏதாவது செஞ்சு வைக்காத. சொன்னீங்க பாரு, என்னால நிம்மதியா வாழதான் முடியல. சாகவாது விடு. ஐயோ, என்ன விடு. விடுமாத. விடுமா. விடு. விடுங்கறல்ல. சொன்ன கேளு பாரு, விடு. பாரு, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன்.
உன்னோட அக்கிரமத்துக்கு எல்லை இல்லாம போச்சு. எல்லாம் இல்லாம போறதுக்கு நான் இல்ல, உங்க மாப்பிள்ள தான். உண்மைதான், மாப்பிள்ளையோட பொறுமைக்கு எல்லை இல்லதான். அதான் அவர் பண்ற தப்பு. அதனாலதான் நீங்க இப்படி ஆட்டம் போடுறீங்க. இப்ப என்ன, அவர் சைலஜா கூட நெருக்கமா பழகிறார். அதானே அவர் மேல நீங்க போடுற பழி. உனக்கு உண்மையிலேயே அவர் மேல அன்பும் பாசமும் இருந்திருந்தா அவரை நீ சந்தேகப்பட மாட்ட. சரி, என்னைக்காவது அவருடைய தப்ப ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்க நீ? இல்லையே. இன்னைக்கு இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் என் மாப்பிள்ளை நல்லவர்னு நீங்க தெரிஞ்சுக்க தான் போறீங்க. அன்னைக்கு நீங்க அவர் மேல பட்ட சந்தேகத்துக்கு வருத்தப்பட தான் போறீங்க. பாரு, அவன பேசாம இங்க இருந்து போ. போ. நீங்க இந்த பக்கமா தான் வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு? முக்கியமான விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம்தான். உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? ஒரு வேலை அப்படி இருந்தாலும் இது சைலஜா மேட்டருங்கிறதுனால கண்டிப்பாக அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, சொல்லுங்க. அதை இங்கே ரோட்ல வச்சு பேசாம எங்கேயாவது போய் ரிலாக்ஸாக உட்காந்து பேசலாமா? சொல்லுங்க பிரதாப், ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. சொல்கிறேன், ஆனால் இதை எப்படி சொல்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. நம்ம ஒருத்தர் நல்லா தெரிஞ்சவங்க. இதில் என்ன தயக்கம்? எதுவாக இருந்தாலும் தாராளமாக சொல்லுங்க. ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க சிவா. எனக்கும் என் ஒய்ஃப்க்கு இருக்கிற அந்த பர்சனல் விஷயத்த என்னதான் நீங்கள் தெரிஞ்சவராக இருந்தாலும் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கு. சொல்யூஷன் வேணும்னா சொல்லிதானே ஆகணும். சொல்கிறேன், சொல்லி தானே ஆகணும். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு சிவா. எதுக்கு? எங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை இப்படி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு பார்த்தீங்களா? என்ன பண்ணுறது பிரதாப்? நீங்களும் கொஞ்சம் சாஃப்டாக டீல் பண்ணியிருக்கலாம். பண்ணியிருக்கலாம், ஆனால் பண்ணலையே. தப்பு என் மேலே தான் சிவா. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, நான் வெறும் பணத்துக்காக மட்டும் ஷைலுவை கல்யாணம் பண்ணலை. அவளை உயிர்க்குயிராக விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பட் என்னுடைய பேட் டைம், அவகிட்ட பணத்தை எதிர்பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. பிரதாப், புருஷக்கிட்ட பொண்டாட்டி பணம் எதிர்பார்க்கறதும் பொண்டாட்டி கிட்ட புருஷன் பணம் எதிர்பார்க்கறதும் அண்டர்ஸ்டாண்டிங் கப்பல்ஸ்குள்ள சகஜம் தானே? அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் நான் தொலைச்சிட்டு நிற்கிறேன்னு. அதான் என் பிரச்சனை. பட் ஒன் திங் சிவா, ஷைலஜா மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை. அவள் என்னை பற்றி போலீஸில் சொன்னதும் ஒரு வகையில் நல்லது தான். அந்த ஒரு காரணத்தால் தான் நான் என்னுடைய தப்பை ரியலைஸ் பண்ண முடிஞ்சுது. இப்போ சொல்கிறேன் சிவா, நான் பண்ண எல்லா தப்பையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஷைலஜா கூட ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க நான் தயாராக இருக்கேன். திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும், உன் பாத கொலுசின் அசைவினிலே